வணக்கம், நான் உங்கள் அட்வொகேட் அகிலா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரிசு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு. அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதோட வெரிஃபிகேஷன் வந்து தாசில்தார் ஆஃபீஸ் போகணும். அந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த பெட்டிஷன் மூவ் ஆகவே இல்லை, அங்கேயே இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் பெட்டிஷன் கொடுத்து பார்த்துட்டீங்க, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா ஹைகோர்ட்டில் நீங்கள் வந்து ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். ரிட் பெட்டிஷன் தாக்கல் செஞ்சீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க அந்த தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு இவ்வளோ நாள்களுக்குள்ளே விசாரணை நடத்தி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அஃபீஷியலுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய மனுக்களை எடுக்கலை, நிராகரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் நிராகரிக்கிறாங்க, அதை வந்து ஒரு கிடப்பிலையே போட்டுடுறாங்க, ரொம்ப நாள் இழுக்கடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கிக்கலாம்.